ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ற ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சிஜிஎல் பேஸ் பண்ண மாதிரி மோரார்லெஸ் இருக்கும். பிகாஸ் இது கிராஜுவேட் லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால, ஸோ சிஜிஎல் பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா காந்தியன் ஃபேஸ். ஓகே, எப்படியாச்சும் இதிலேருந்து ஒன் கொஸ்டின் வந்துடும். மோரார்லெஸ் இது இந்த மாடர்ன் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அது ரிலேட்டடாகவும் இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி ஸோ 1 to 2 கொஸ்டின்ஸ்குள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. காந்தி பார்த்திங்கன்னா 1869 போர்பந்தரில் பிறக்கிறாரு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 October 1869 அவர் பார்த்திங்கன்னா 1888 1891 வரைக்கும் ஸோ பேரிஸ்டர் படிக்கிறதுக்காக யூகே போயிடுவார். போயிட்டு திருப்பி வருவாங்க. திருப்பி 1893 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு Jan 9, 1915 அப்போ தான் இந்தியாவுக்கே ரிட்டர்ன் ஆவார். நியர்லி 21 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆவார். ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க, எப்போ காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா பார்த்திங்கன்னா Jan 9, 1915. ஓகேவா. அப்புறம் ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். இவர் தர்பன் டு பிரெட்டியோரா போகிற அந்த பீட்டர்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வெளியேற்றப்படுவார். இவரோட பொலிட்டிக்கல் குரு இல்லை இவர் அட்மையர் பண்ணவங்களாம் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அவரோட புக்கு, அப்புறம் ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட், அப்புறம் தொராயோட சிவில் டிசோபீடியன்ஸ் இதெல்லாம் காந்தியை இன்ஸ்பயர் பண்ணது. காந்தி ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு 1905 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டால்ஸ்டாய் ஃபார்ம்ன்ட்டு 1910 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ சத்தியகிரகா பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் சால்ட் சத்தியகிரகா. ஸோ சால்ட் சத்தியகிரகா நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சத்தியகிரகா சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்தி நடத்தியிருக்காரு. ஓகேவா. அந்த சத்தியாகிரகளோட விளைவாக தான் ஸ்மட் காந்தி அக்ரிமெண்ட் 1914 சைன் பண்ணுவாங்க. ஏன் இதை நடத்தியிருப்பாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் போல் டேக்ஸ் போட்டுட்ருந்தாங்க. ஸோ போல் டேக்ஸ்னால் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதினரோ இல்லை சமூகத்தினரோ அந்த பகுதியில் வாழணுன்னா அதுக்கு வரி செலுத்துகிற மாதிரி இருந்தது. அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக நீக்கிறதுக்காக தான் காந்தி சத்தியகிரகா நடத்தியிருப்பார். அதில் சைன் பட்டது தான் ஸ்மட் காந்தி அக்ரிமெண்ட் 1914. ஓகேவா. காந்தியோட பொலிட்டிக்கல் குரு அப்படின்ட்டு யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. ஸோ காந்தி எப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு Jan 9, 1915. ஓகே, நியர்லி 21 இயர்ஸ்க்கு அப்புறம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியகிரகா. ஓகேவா. இந்தியா அவர் நடத்தின ஃபஸ்ட்டு சத்தியகிரகா எதுவாக இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியகிரகா. ஸோ இது எப்போ நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா 10th April 1917 நடக்கும். ஓகேவா. சாம்பரன் பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு இடம் தான் சாம்பரன். அங்கே பார்த்தீங்கன்னா தீன் தத்தியா சிஸ்டம் அப்படின்னா 20ல் 3 parts அங்கே இருக்க பெசன்ஸ்லாம் இண்டிகோ பிளான்ட்ஸ் தான் விளைவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ரெண்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது, இல்லீகல் டியூஸ் கலெக்ட் பண்ணுறதுன்ட்டு நிறைய பண்ணதுனால ராஜ்குமார் சுக்லா ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் காந்தியை அப்ரோச் பண்ணுவார். காந்தி ராஜ் கிஷோர் பிரசாத்னாலேயும் ராஜேந்திர பிரசாத்னாலேயும் அசிஸ்ட் பண்ணப்பட்டு ஸோ அவங்க இந்த சாம்பரன் சத்தியகிரகாவை 10th April 1917 நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு சத்தியகிரகா மூமெண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில்ஸ்டேக் நடக்கும் 1918. அதுக்கப்புறம் கேடா சத்தியகிரகா நடக்கும் 1918. அது கேடா டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறது. குஜராத்தோட கேடா டிஸ்ட்ரிக்டில் நடந்தது தான் கேடா சத்தியகிரகா 1918. ஸோ சாம்பரன் எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுமே பர்டோலி சத்தியகிரகா அப்படின்ட்டு 1928 நிகழ்த்துவார். ஓகேவா. ஸோ இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு சத்தியகிரகா ஈவெண்ட் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியகிரகா. எப்போ நடக்குது 10th April 1917. ஓகேவா. அகமதாபாத் மில்ஸ்டேக்கும் கேடா சத்தியகிரகாவும் 1918 நடக்கும். பர்டோலி சத்தியகிரகா சர்தார் வல்லபாய் பட்டேலால் 1928 நிகழ்த்தப்படும். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது ரவுலட் ஆக்டும் ஜாலியன் வாலாபாக் மேசர்க். ஓகேவா.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1919 பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா மோண்டாகு கெல்ம்ஃபோர்டு ரிப்போர்ட் ஆஃப் 1918 பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும். ஸோ ரவுலட் ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸசிவ் போலீஸ் பவர். இப்போ எப்படின்னா வந்து எந்த ஒரு வாரண்ட்டும் டிடென்ஷனோ இல்லாமலே அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்தது. காந்தி வந்து இதை வந்து கருப்பு சட்டம் அப்படின்ட்டு சொல்லுவார், பிளாக் ஆக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுலட் ஆக்டை வேறு என்ன விதமாக பேரில் அழைப்பாங்கன்னா அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18 மார்ச் 1919 கொண்டு வராங்க. ஸோ இதை எதிர்த்து நேஷ்னல் வைடு சத்தியகிரகா நடக்குது. எப்போ நடக்குதுன்ட்டு பாருங்கள், 6 ஏப்ரல் 1919. ஓகேவா? ஒரு 3 நாள் தான். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தி அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அந்த ஏப்ரல் 9 அன்னைக்கு 2 ப்ராமினன்ட் லீடர் சைஃபுதீன் கிச்லியும் சத்யபாலும் வந்து அம்ரிஸ்டரில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவாக ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக பஞ்சாபில் எஸ்பெஷலாக அம்ரிஸ்டர் அண்ட் லாகூரில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் டயர் ப்ரூட்டாலிட்டி இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுக்கு வரும். அது என்னதுன்னா இப்போ 18 மார்ச் வந்து அந்த ஆக்டை கொண்டு வராங்க. 6 ஏப்ரலில் நேஷ்னல் வைடு சத்தியகிரகா போராட்டம் நடக்குது. ஒரு 3 நாள் கழித்து 9 ஏப்ரலில் இம்பார்ட்டண்ட் ப்ராமினன்ட் லீடர்ஸ் சைஃபுதீன் கிச்லியும் அப்புறம் சத்யபால் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு 4 டேஸ்லேயே 13 ஏப்ரல் 1919 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசக்கி ஈவனிங். பைசக்கி வந்து என்னதுன்னா சீக் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் பைசக்கி. அதை கொண்டாடுறதுக்காக மக்கள் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக்குன்ற ஒரு இடத்துல வராங்க. அங்கே என்ன பண்ணிடுறாங்க, ஜென்ரல் டயர் வந்து அவங்களோட ஆர்மியோட போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபயரிங், கிட்டத்தட்ட 400 பீப்புளை கொண்டுட்டு 1000+ இன்ஜூர் ஆயிடுறாங்க. ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் இதை எதிர்த்து வந்து அவர் என்ன பண்ணார், அவருக்கு கொடுத்த நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துருவாரு. காந்தி வந்து என்ன பண்ணுருவாருன்னா கைசர் ஐ ஹிந்த் மெடலை திருப்பி கொடுத்துருவார் பிரிட்டிஷ்கிட்டேயே. ஸோ இந்த ஜென்ரல் டயர் ப்ரூட்டாலிட்டி, ஸோ மெயின் ஈவெண்ட் ஜாலியன் வாலாபாக் மேசர் யார்னா இந்த ஜென்ரல் டயர் வித் ஹிஸ் ட்ரூப்ஸ் 13 ஏப்ரல் 1919 நடக்குது. அப்போ யார் வைஸ்ராயாக இருக்காங்க பாருங்கள், இந்தியாவோட வைஸ்ராயாக இருக்கவங்க வந்து லார்ட் கெம்ஸ்ஃபோர்டு. ஓகேவா? இதுதான் முக்கியமான ஈவெண்ட். அடுத்தது வந்து பார்க்க போகிறது கிலாஃபட் மூமெண்ட். கிலாஃபட் மூமெண்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலி பிரதர்ஸ். ஸோ கிலாஃபட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1919 to 1922 இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கும். 1914 1918 வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கும். சென்ட்ரல் பவர்ஸ் அலைட் ஃபோர்ஸஸ் இருக்கும். சென்ட்ரல் பவர்ஸை வீழ்த்தி அலைட் ஃபோர்ஸஸ் ஜெயிச்சிடுவாங்க. ஸோ இந்தியன் முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாலிசிஸ்க்கு அகைன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அலி பிரதர்ஸ் சொன்னல, அவங்களோட நேம் பாருங்கள், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி. முகமது அலி அண்ட் ஷவுக்கத் அலியை தான் அலி பிரதர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த கிலாஃபட் மூமெண்ட்டை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இந்த கிலாஃபட் மூமெண்ட்டோட இந்தியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நவம்பர் 1919 நடக்கும். மகாத்மா காந்தி தான் அதை ப்ரிசைடு ஓவர் பண்ணுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நேஷ்னல் ஸ்லோகன், அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், ஹிந்து முஸ்லாம் கா ஜெய் அப்படின்ட்டு வந்து ஒரு 3 நேஷ்னல் ஸ்லோகன் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இதோட கமிட்டி மீட்டிங் வந்து அலகாபாத்தில் 9th ஜூன் 1920 நடக்கும். காந்தியோட நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து லான்ச் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 ஓகேவா, கல்கட்டா ஐஎன்சி செஷனில் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் நாக்பூர் செஷனில் அதை வந்து டிசம்பர் 1920 சேலம் விஜயராகவேந்திராச்சாரியார் வந்து பாஸ் பண்ணுவார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட். ஸோ காந்தி வந்து ஒரு நோ டேக்ஸ் கேம்பெயினை பர்டோலியில் February 1922 சொல்லுவார். ஸோ February 5, 1922 என்ன நடக்கும்னா சௌரி சௌரா, இது வந்து கோரக்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து 22 போலீஸ்மேனோட வச்சு எரிச்சிடுவாங்க மக்கள். ஓகேவா?
அதனால் காந்தி ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வராஜிஸ்ட். ஸோ ஸ்வராஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்ச், உறுதியான. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரியும், ப்ரோ சேஞ்சர்ஸ், நோ சேஞ்சர்ஸ்ன்ட்டு. ப்ரோ சேஞ்சர்ஸில் யார் யாரெலாம் இருக்காங்கன்னா மோட்டிலால் நேரு, சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். நோ சேஞ்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி. ஸோ ப்ரோ சேஞ்சர்ஸ்னால் என்ன, நோ சேஞ்சர்ஸ்னால் என்னென்னா, ப்ரோ சேஞ்சர்ஸ்னால் இல்லை இதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் எதுவும் வேலைக்காகாது அப்படின்ட்டு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவங்க கூட அவங்களோட மெத்தட் ஃபாலோ பண்ணுற மாதிரி. நோ சேஞ்சர்ஸ் இன் த சென்ஸ் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க. காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டே கண்டினியூ பண்ணுற வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவங்களாம் நோ சேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு வருவாங்க. இந்த சித்தரஞ்சன் தாஸும் மோட்டிலால் நேருவும் சேர்ந்து தான் ஸ்வராஜ் பார்ட்டின்றத 1923 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்வராஜ் பார்ட்டி வந்து எப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே 1925 டிக்ளைன் ஆகிடும். ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் வந்து அப்போ இறந்துருவார். அதனால் ஸ்வராஜ் பார்ட்டியுமே டிக்ளைன் ஆகிடும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி டயார்ச்சி தான் ஃபாலோ பண்ணாங்க, சிஸ்டம் ஆஃப் 12 கவர்மெண்ட்டை. ஸோ ரிசர்வ்டுன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டுன்ட்டு 2 இருக்கும். ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ், போலீஸ், ஜஸ்டிஸ், லேண்ட் ரெவன்யூ, இரிகேஷன் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில். ட்ரான்ஸ்ஃபர்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்து, ஒர்க்ஸு, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் இதெல்லாம் வந்து இந்தியன் மினிஸ்டர் வந்து ரூல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சிஸ்டம் எப்போ எண்ட் ஆகுன்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமின்ட்டு 1935 கொண்டு வரும்போது இந்த சிஸ்டம், இந்த டயார்கி சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது வந்து பார்க்க போகிறது சைமன் கமிஷன். ஸோ 8 நவம்பர் 1927 என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன். ஸோ லாலாம் மேக் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க சார் ஜான் சைமன் தலைமையில். ஆனால் எல்லாருமே ஒயிட் மெம்பர்ஸை. இந்தியாவுக்காக ஏற்ற போகிற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் மெம்பர்ஸ் வச்சு அந்த கமிட்டி இருந்ததுனால இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு வருது. ஓகேவா? 1928 ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு நம்மளே வந்து கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுவோம் இந்த சைமன் ப்ரொப்போசலுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூர்ண ஸ்வராஜ். லாகூர் செஷன் டிசம்பர் 1929 ஜவஹர்லால் நேரு வந்து இந்த பூர்ண ஸ்வராஜ் தான் கோலாக வந்து சொல்லுவார். ஸோ இது வந்து இதனால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பாய்காட் பண்ணி சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. 26 ஜன் 1930 வந்து பூர்ண ஸ்வராஜ் டேவா, இண்டிபெண்டன்ஸ் டேவா அப்படின்ட்டு வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 26 ஜானை ரிபப்ளிக் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த ரிமார்க்கபிளாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் சால்ட் சத்தியகிரகா மூமெண்ட்டு. லார்ட் இர்வின் வந்து 31 ஜான் 1930 சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை வைக்கிறாரு. ஸோ இதை எதிர்த்து 12 மார்ச் 1930 காந்தி அவரோட 78 இன்மேட்ஸோட அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து சால்ட் சத்தியகிரகாவை ஸ்டார்ட் பண்ணுவார். அது வந்து அவர் பண்ணும்போது அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 61. ஓகேவா? ஸோ 24 டேஸில் 241 மைல்ஸை வந்து கடந்து போவாங்க. அகமதாபாத்லேருந்து தண்டிக்கு 5th ஏப்ரல் 1930 வந்துடுவாங்க. 12 மார்ச் 1930 ஸ்டார்ட் பண்ணி 5th ஏப்ரல் 1930 அவரோட 78 இன்மேட்ஸோட வருவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி பண்ணுவார், திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும். அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அந்த பாகிஸ்தான் சைடு வந்து பார்த்திங்கன்னா கான் அப்துல் காஃபர், குடாய் கிட்மட்கார், ரெட் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான கொஷின். ஓகேவா? ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்லூரி சீதாராமராஜு. ஸோ இவர் வந்து யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம்பா ட்ரைபல்ஸுக்காக ஃபைட் பண்ணவர். ஸோ ரேம்பான்ற ஒரு பழங்குடியினர் இனம் இருக்கும், அவங்களுக்காக ஃபைட் பண்ணவர் தான் இந்த அல்லூரி சீதாராமராஜு. ஓகேவா? ஸோ இது எங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்தது வந்து பாருங்கள் இந்த சத்தியகிரகா சால்ட் சத்தியகிரகாவில் காந்தியை வந்து ஏர்வாடி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க.
அடுத்தது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1930 நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1931. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1932. இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? காந்தி வந்து எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்னா ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அது எதுன்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸும் அப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் நடக்குது 12th November 1930. அப்போ வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. ஓகேவா? காங்கிரஸ் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க லீடர்ஸ் எல்லாருமே ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ பிஆர் அம்பேத்கர் போய் அட்டன் பண்ணுறாரு. முஸ்லீம் லீக்லேருந்து முகமது அலி ஜின்னாவும், ஆகா கான் ஏகே ஃபஸ்லுலும், அப்புறம் ஹிந்து மகாசபாலேருந்து எஸ் மூஞ்சி அண்ட் எம்பி ஜெயக்கார் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட். ஸோ காந்தி இர்வின் பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th March 1931 சைன் பண்ணுறாங்க. இதனால் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை 7th September 1931 நடக்குது. அப்போ காந்தி அதை அட்டன் பண்ணுறாரு. இருந்தாலுமே காந்தி வந்து செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் மைனாரிட்டிஸை அக்செப்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் வந்து சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணிட்டு பண்ணுறதுனால அவரை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுவாங்க. 4th Jan 1932 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்குது 17th November to 24 December 1932 வரைக்கும் நடக்குது. காங்கிரஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ 3 பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் வந்து கம்யூனல் அவார்டுன்றத 16th August 1932 வந்து கொண்டு வராரு. ஓகேவா? அது எதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரோரேட் வைக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வரத்துக்காக தான். ஸோ 20th September 1932 என்ன நடக்குதுன்னா காந்தி வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாரு. மதன் மோகன் மாளவியாவும் ராஜேந்திர பிரசாத்தும் அம்பேத்கர்கிட்டையும் எம்சி ராஜா அவங்க வந்து யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸோட லீடர், அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி காந்தி அம்பேத்கரும் வந்து சைன் பண்ணுற அந்த திங் தான் பூனா பேக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பூனா பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா September 24, 1932 அப்போ சைன் பண்ணுறாங்க. ஸோ செப்பரேட் எலக்ட்ரோரேட்டை அபேண்டன் பண்ணிட்டு ஜாயிண்ட் எலக்ட்ரோரேட் வந்து ரிசர்வ்டு சீட் வச்சு ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புளுக்காக 71 to 148 சீட் வந்து ஒதுக்கிறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் 18% வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காந்தி வந்து ஒரு ஆல் இண்டியா டூர், அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹரிஜன் டூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ தலித் பீப்புள் அப்லிப்மெண்ட்டுக்காக இவர் வந்து இந்த டூரை மேற்கொள்ளுவார். இது ஒரு கொஸ்டின். ஹரிஜன் சேவக் சங் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணான்ட்டு கேட்டால் மகாத்மா காந்தி. இது எதுக்கு ஃபவுண்ட் பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரிமினேஷனை ரிமூவ் பண்ணணுன்ட்டு September 30, 1932 எப்போ பூனா பேக்ட் சைன் பண்ணி ஒரு 6 நாள் கழிச்சு, பூனா பேக்ட் எப்போ சைன் பண்ணுறாங்க September 24, 1932 அப்போ சைன் பண்ணுறாங்க. ஒரு 6 நாள் கழித்து இந்த ஹரிஜன் சேவக் சங்கை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். டெம்பிள் என்ட்ரி டே அப்படின்ட்டு என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 8th Jan 1933 தான் டெம்பிள் என்ட்ரி டே அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் சோஷியலிஸ்ட் மூமெண்ட். ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதை வந்து உஸ்பெகிஸ்தானில் October 1920 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யார் வந்து அதோட ஃபவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. ஓகேவா? ஸோ டெம்பிள் என்ட்ரி டே என்றைக்கு பார்த்தோம் 8th Jan 1933. பிஆர் அம்பேத்கரும் 1927 1935 3 டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் வந்து நடத்துவார். அடுத்தது ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்பூரில் 1925 நடக்கும். அதை வந்து சிங்கார வேலர் தான் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுப்பாங்க. அடுத்தது ஆல் இண்டியா ஒர்க்கர் அண்ட் பெசன்ட் பார்ட்டி வந்து 1928 ஃபவுண்ட் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 1924 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் ஆர்மி கான்பூரில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து கான்பூரில் நடக்கும்.
1925ல் ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்பகுல்லா கானும் வந்து கக்கோரி வில்லேஜ் லக்னோவில் அந்த கவர்மெண்ட் மணியை லூட் பண்ணுருவாங்க. ஸோ பகத்சிங்கும் சுக்தேவும் வந்து ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மின்ட்டு கான்பூரில் 1924ல் ஃபவுண்ட் பண்ணாங்க தெரியுமா, அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனாக 1928ல் ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் பிகே டக்டோ வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1929 அப்போ ஸ்மோக் பாம் போட்டுருவாங்க. அங்கே வந்து இன்குலின் சிந்தாபாத் லாங் லிவ் த ப்ரொலிட்டேரியேட் அப்படின்ட்டு வந்து ஷவுட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க அந்த ராஜ்குருவோட அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சி அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1930ல் சிட்டாங்காங் ஆர்மரி ரெய்ட் அப்படின்ட்டு வந்து சூர்யா சென்னுன்றவர் ஒருத்தவர் நடத்துவார். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரையுமே 1933ல் காட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டுருவாங்க. 1934ல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், மின்னோ மரைன் இவங்கெல்லாம் ஃபவுண்ட் பண்ணது தான் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா.